அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி 2024 எக்ஸாமினுடைய ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிட்டுருக்காங்க. அதுவும் இந்த கெமிஸ்ட்ரி மேஜர் நம்ம மேஜருக்கு இந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்டுருக்காங்க. யாருக்கெல்லாம் வேலை கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதே போல் ஃபஸ்ட் மார்க் எவ்வளவு, கடைசி மார்க் எவ்வளவு ஜாப் இன்னும் அப்படியே ஃபில் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம இந்த கெமிஸ்ட்ரி ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை பார்த்துடலாம். அப்போ இந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்றைக்கி வெளியிட்டுருக்குறாங்க 27/2024. அப்போ இதில் ஃபஸ்ட்டு மார்க்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமில் 135, வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 0.5 தான், 135.50 மார்க்கு டோட்டலாக வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இவங்க வந்துட்டு ஜென்ரல் டேனில் வர்றாங்க. அடுத்தபடியாக விஜயகுமார் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த 135 வாங்கியிருக்கிறாங்க. அப்படியே உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு மார்க்காக குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ இந்த ஜென்ரல் டேன் மட்டும் எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குது அதை நம்ம பார்த்துக்கிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு மார்க்கு 135.50, அப்படியே ஜென்ரல் டேன் கடைசியாக எங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இதில் இந்த 122 ஸ்டாப் ஆகிருக்குது இந்த ஜென்ரல் டேன். அப்போ 122 இந்த யார் வாங்கியிருக்கிறாப்போ இதில் லோகநாதன் அவங்க வந்து வாங்கியிருக்கிறாப்புல. அதுக்கு அடுத்தபடியாக இந்த பிசி கேட்டகரி இருக்கு இல்லையா, இந்த பிசி கேட்டகரியில் யாருக்கு ஃபஸ்ட்டு மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 122 அப்போ சுரேஷ்குமார் டி அவங்க வாங்கியிருக்கிறாங்க. இப்போ பிசியில் கடைசி மார்க் என்ன, அதாவது அதுலேயே நிறையா கேட்டகரி இருக்குது இல்லையா, அப்போ அதில் யாருக்கு அந்த கடைசி மார்க் வருது அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ அந்த பிசியில் போய்கிட்டே இருக்குது பிசி. அது வரும்போது இதில் 118.50 அதை விட குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் 118 வருது. அதுக்கப்புறம் பிசி உமன் வருது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிசி தமிழ் மீடியம் 106 வரைக்கும் வந்திருக்குது. இப்போ பிசி கேட்டகரி 122 ஆரம்பிச்சிருக்குது. அதே போல் பிசி தமிழ் மீடியம் 106 போய் முடியுது. ஒவ்வொன்றா வரிசையாக மார்க் குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா. அதே போல் இந்த ஜென்ரல் டேனில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேன் வந்துட்டு தமிழ் மீடியம் இருக்குது பாருங்கள் 108 வரைக்கும் வந்துருக்கு. நம்ம அப்பவே 122 பார்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறமா அப்படியே குறைஞ்சி ஜென்ரல் டேன் தமிழ் மீடியம் 108 வந்து நிற்குது. சரிங்களா. இப்போ அடுத்த கேட்டகரி இல்லையா, அதுக்கப்புறமா இந்த எம்பிசி கேட்டகரி இருக்குது. ஸோ இப்படி ஒவ்வொரு கேட்டகரியாக போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மார்க் குறைஞ்சிட்டே போகுது. இப்போ இதில் என்ன கேட்டகரி இருக்குது பாருங்கள், இதில் வந்துட்டு 98 இல்லையா. அப்போ எஸ்சி கேட்டகரி இதில் இருக்குது. அடுத்தது எஸ்சிஏ, எஸ்சி உமன் பாருங்கள். அதுக்கப்புறம் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் எல்லாமே இதில் உள்ளே வருது. அதுக்கப்புறம் எஸ்சிஏ உமன் தமிழ் மீடியம். ஸோ அது பாருங்கள் மார்க் குறைஞ்சிக்கிட்டே வருது 87. அதுக்கு அடுத்தபடியாக இதில் எஸ்சிஏ உமன் தமிழ் மீடியம் 89. ஓகே, அதுக்கப்புறமா அப்படி இன்னும் மார்க் குறையுது 81, 80, 78, 75. கடைசியாக பார்த்தீங்கன்னா இதில் 58 வரைக்கும் வந்திருக்கு. இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமில் இந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் ஃபைனல் மார்க் கடைசி மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58 வாங்கியிருக்கிறாங்க. மோகன் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்கிறாங்க. இப்போ எஸ்சிஏ தமிழ் மீடியம் கேட்டகரியில் அவங்க வர்றாங்க. அதுக்கப்புறம் அப்போ 350 சீட்ஸ் மட்டும்தான் இதில் ஃபில் ஆகிருக்குது. அப்போ மொத்தம் நமக்கு வேக்கன்சி எவ்வளவு 409 இல்லையா. அப்போ இன்னும் ஒரு 59 வேக்கன்சி இங்கே அப்படியே இருக்குது. அப்போ நாட் அவைலபிள், யாரும் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் இல்லையா. அப்போ பாருங்கள் இதில் அப்போ இதில் வந்துட்டு ஒவ்வொரு கேட்டகரியாக இதில் கொடுத்துக்கிறாங்க. பிசி கேட்டகரி 4, பிசி உமன் கேட்டகரி 4 அப்படின்ட்டு ஒவ்வொரு கேட்டகரியிலையும் உங்களுக்கு வந்துட்டு வேக்கன்சி இருக்குது, ஃபில் ஆகாமல் இருக்குது. அப்போ என்ன மீனிங், ஆட்கள் இல்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். சரிங்களா. அப்போ எத்தனை வேக்கன்சி, அப்போ 59 வேக்கன்சி ரிமைனிங் இருக்குது. அப்போ இந்த வேக்கன்சி என்ன ஆகும், பேக்லாக் வேக்கன்சியாக பழையபடி இது மாறும் இல்லையா. ஓகே, அதுக்கப்புறமா இதில் வந்து வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸ் இதில் கொடுத்துக்கிறாங்க. அப்போ இதில் வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸ் பாருங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இதுலேயே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. அப்போ 11 கேண்டிடேட்ஸ் வந்துட்டு இதில் வித்ஹெல்டு பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய நம்பர்ஸ் வந்து இதில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா. 50, 60, 20, 124. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 50, 60, 20, 124. இப்போ இளமதி ஜி அப்போ அவங்களுடைய நம்பர்ஸ் வந்து இதில் இருக்குது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வித் ஹெல்டு பண்ணி வச்சுக்கிறாங்க. ஜிடி
WH இருக்குது பார்த்தீங்களா, அப்போ இதில் வந்துட்டு வித்ஹெல்டு பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்போ அதில் WH அப்படின்னு போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வித்ஹெல்டு. அப்போ அவங்க வந்து இந்தந்த சர்டிஃபிகேட்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் இதில் அடுத்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் அவங்களுக்கு வந்து இந்த லிஸ்ட்டில் அவங்களுடைய பேர் வரும். பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு வந்துட்டு அவங்களுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. அது வரைக்கும் வித்ஹெல்டுன்னே தான் இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் என்ன கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டுக்கிறாங்க, withheld to produce equivalent GO for UG and BEd degree. அப்போ அவங்க இந்த ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, டு ப்ரொடியூஸ் டெட் சர்டிஃபிகேட். டெட் சர்டிஃபிகேட்டு இன்னும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணல, அப்போ அவங்க அதை ப்ரொடியூஸ் பண்ணணும். அடுத்தது அதே போல் தான் GO, அந்த ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட்டு அந்த GOவை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா பாருங்கள், ப்ரொடியூஸ் டெட் சர்டிஃபிகேட்டு அடுத்தது எல்லாம் GO தான், மற்ற எல்லாம் GO தான். அதுக்கப்புறமா இந்த அடிஷ்னல் டிகிரி, இது வந்துட்டு அவுட்கம் ஆஃப் கோர்ட் கேஸ், அது ஒன்று வித்ஹெல்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அடுத்தது வித்ஹெல்ட் டு ப்ரொடியூஸ் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட். அப்போ இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்துட்டு அடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு அவங்க எலிஜிபிள் ஆவாங்க. இல்லை அப்போ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இல்லையோ உடனே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயார் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்தபடியாக இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அதுவும் நமக்கு கொடுத்துக்கிறாங்க இல்லையா, அதே நம்ம பார்த்துடலாம். அடுத்ததாக இதில் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த இன்எலிஜிபிள் லிஸ்ட்டு கொடுத்துக்கிறாங்க, அதுவும் கெமிஸ்ட்ரி மேஜருக்கு. அதே போல் அந்த ரீசன் என்ன, ரீசன் ஃபார் எலிஜிபிள் அதுவும் கொடுத்துட்டாங்க. அதாவது வெரிஃபிகேஷன் போயிருப்பாங்க, வெரிஃபிகேஷன் போனதுக்கப்புறமா இந்த டீட்டெயில்ஸ்லாம் இவங்க கொடுக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி ஸ்டைரிஸ் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நாட் அக்யூரிங் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அப்போ அவங்களுக்கு வந்து மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இல்லாதனால அந்த டைமில் நோட்டிஃபிகேஷன் டைமில் மினிமம் குவாலிஃபிகேஷன் இல்லை, அதனால் அவங்க வந்து இன்எலிஜிபிள்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், அபுரியாக் அவங்க வந்துட்டு நாட் அக்யூரிங் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அவங்களும் அதே தான். அடுத்தது நர்மதா அவங்க நாட் எ PSTM கேண்டிடேட். அப்போ அவங்க வந்துட்டு PSTM கேண்டிடேட் இல்லை அப்படிங்கிறத கொடுத்துக்கிறாங்க. அதாவது 6லேருந்து 12, அதுக்கப்புறமா இந்த UG, அதுக்கப்புறமா இந்த BEd, இது எல்லாத்தையும் தமிழ் மீடியத்தில் முடிச்சிருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து PSTMக்கு எலிஜிபிள். அதனால் அப்படி ஒரு வேளை இவங்க அதில் ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் நாட் எ PSTM கேண்டிடேட் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது ஜெயலக்ஷ்மி அவங்களும் நாட் எ PSTM கேண்டிடேட்டில் வர்றாங்க. அடுத்தது விஜயலக்ஷ்மி அவங்க வந்துட்டு இந்த நாட் எ ஸ்பெஷல் BEd கேண்டிடேட். ஸோ அப்போ அவங்கள வந்துட்டு ஸ்பெஷல் BEd கேண்டிடேட் இல்லை. சப்போஸ் வந்து அவங்க அந்த அப்ளை பண்ணும்போது ஏதாவது வந்து அதை கிளிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அதில் வந்துட்டு அவங்க இந்த ஸ்பெஷல் BEd கேண்டிடேட் இல்லாதனால அவங்க இன்எலிஜிபிள் ஆகுறாங்க. அடுத்து பவித்ரா அவங்களும் நாட் எ ஸ்பெஷல் BEd. அடுத்து புனிதா அவங்களும் நாட் எ ஸ்பெஷல் BEd. அப்போ இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாமே இன்எலிஜிபிள் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அப்போ இதுதான் இந்த கெமிஸ்ட்ரி மேஜரனுடைய ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட். அப்போ நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து நிறைய பேர் இருக்கிறீங்க. அப்போது நீங்கள் யார் யாருக்கெல்லாம் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்திருக்கீங்களோ கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வந்து தகவல் கொடுக்கணும். சரிங்களா? உங்களுடைய நேமு வித்து உங்களுடைய அந்த ரோல் நம்பர் அதை நீங்கள் எனக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் மூலமாக சென்ட் பண்ணுங்கள். எப்படியும் ஒரு 40க்கு மேலே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்கிறீங்க. கண்டிப்பாக என்ன பண்ணணும், நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணணும். தேங்க்யூ. இதில் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்த அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். அதே போல் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே என்னுடைய கோச்சிங் சென்டர் மூலமாக படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.